வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்று பார்க்கும் பதிவு கடகராசி, கன்னிராசி. இந்த இரு ராசிகள் குரு வக்ர பயிற்சி ஆகிறார். எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வீட்டிலும் 12 ராசிகளில் ஏதாவது ராசிகள் கண்டிப்பாக இருப்பார்கள். இப்போ கடகராசியும் கன்னிராசியும் நண்பர்களாக இருந்தால், பணிபுரியும் இடத்தில் இருந்தால், கணவன் மனைவியாக இருந்தால், நெருங்கியவர்களாக இருந்தால், இப்போ இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி கடகராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியா ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி, யோகமான இடத்தில் சனி இருக்கிறார். குரு 9ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த இரு ராசிகளும் இந்த ஜென்மத்தில் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள், புரட்டாசி 4 இன்னைக்கு. அஸ்வினி நட்சத்திரம் இன்று. கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிவிட்டது. வாயை மூடிக்கொண்டு அமைதியாக, ஏற்கனவே பல ஆட்டங்களை கண்டு கொண்டிருக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. பிள்ளையார் பாதம் சரணடைவது நல்லது. ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது. இப்போ கிரக அமைப்புகள்: மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இது தற்போதைய கிரக நிலைகள். குரு 11ஆம் இடத்தில் கடகராசிக்கு அமர்ந்து உள்ளார். உங்களை சுற்றி இருப்பவர்கள், கன்னியா ராசிக்கும் கடகராசிக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நண்பர்கள். நீங்கள் அதாவது வீட்டில் ஒரு பூனையை வளர்த்தீங்கன்னா அதுக்கு பால் வைப்பீங்க, எல்லாமே செய்வீங்க. திடீர்னு என்னவோ உங்கள் நேரம் கெட்டு போச்சுன்னா அந்த பூனை புலியாக மாறி அது சில பாதிப்புகளை கொடுத்துவிடும், தாக்கிவிடும், மனிதர்களை தாக்கிவிடும். அதுபோன்ற அஷ்டமத்து சனிதான் இந்த நேரம். நண்பர்கள், வேண்டியவர்கள், நெருங்கியவர்கள், கணவன் மனைவி உறவு, இது போன்றவர்கள் மூலம், நீங்கள் விரும்புகிறவர்கள் மூலம் பிரச்சனைகளை, பூனையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் புலியாக மாறி உங்களை தாக்கக்கூடும். அஷ்டமத்து சனி, மந்தன் என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருக்க வேண்டும். எனக்கு கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். கடகராசினியர்கள் கோபம் அதிகமாக வரும். சட்டென்று நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், இது கன்னிராசியாக இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், ஒரு வார்த்தை 1000 நன்மைகளை செய்யும். ஒரே வார்த்தை பல நிம்மதிகளை இழக்க வைத்துவிடும், 1000 தொல்லைகளை கொடுத்துவிடும். கவனமாக இருங்கள். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பார்கள், குரு தசையில் பிறந்திருப்பார்கள், சனி மகா தசையில் பிறந்திருப்பார்கள், ரேவதி ஆயில்யம் புதன் மகா தசையில் பிறந்திருப்பார்கள் கடகராசினியர்கள். பொதுவாக சிம்பிளாக நீங்கள் பார்த்துங்க. கடகராசினிகளும் கன்னிராசினிகளும் நீங்கள் எந்த நட்சத்திரம் பாருங்கள், என்ன பாதம் பாருங்கள். எந்த நட்சத்திரம் என்றாலே அது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தசை நடந்து கொண்டிருக்கும். பாதம் 3ஆம் பாதமாக இருந்தால் ஒரு தசை, இப்போ குரு சனி மகா தசை 19 வருடம் என்றால், அல்லது புதன் தசை, சந்திர தசை 10 வருடங்கள் சந்திர தசை என்றால், அதில் 4ஆக பிரிச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு 3ஆம் பாதம்னா
கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடம் சென்று விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த நீங்கள் பிறக்கும் நேரத்தில் என்ன தசை அந்த தசை நடக்கும், அந்த தசையில் புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே அந்த புத்திநாதன் டச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறையா இப்போ எல்லா செல்ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பற்றி ஜோதிடம் தெரிந்து கொள்வதை பற்றி குண்டலி நிறையா இருக்கும். அது தட்டாலே வந்துடும். அதில் என்ன புத்தி சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து அந்த தெய்வங்களை வழிபடுங்கள், நன்மைகள் உண்டாகும். கன்னியாராசிக்கு உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், சூரிய தசை, சந்திர தசை, சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் தசையில் பிறந்திருப்பீர்கள். இந்த இரு ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்னம் உங்கள் ராசிக்கு சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி மகா தசை அல்லது ஒவ்வொரு தசையிலும் புத்தி வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 முறை 6 முறை வாழ்நாளில் ஒரு மனிதன் வாழும் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்கிறாங்கன்னா கண்டிப்பாக 6 முறை ஒவ்வொரு புத்தியும் 9, அதாவது நவகிரகங்களில் 9 புத்திகள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, இந்த 9 புத்திகள் மாறி மாறி வரும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு சனி தசை நீங்கள் கடகராசியாக இருந்தாலும் சரி, கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசை நடந்து கொண்டிருந்தால் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். தாமாக தேடி வரும் பிரச்சனைகள், நிலத்தகராறு, உறவுகளில் கசப்புகள், அல்லது அதாவது நீங்கள் குடியிருக்கும் வாடகை வீட்டில் பிரச்சனைகள், நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பக்கத்தில் இருக்கும் எதிரில் இருக்கும் சக பணியாளர்கள் மூலம் பிரச்சனைகள், நண்பர்களாக இருந்தவர்கள் பகைவர்களாக மாறுவார்கள். சிம்ம லக்னமாக அதாவது கடகராசியும் கன்னியாராசியும் சிம்ம லக்னமாக இருந்தால், சனி புத்தி நடந்து கொண்டிருந்தால் அல்லது சனி தசை நடந்து கொண்டிருந்தால் கவனமாக இருங்கள். அதிலும் சனி பகவான், அதாவது சிம்ம லக்னத்திற்கு சனி தசை ஆகாது. பொதுவாகவே நிறைய கசப்புகளை கொடுத்துவிடும், கடனை கொடுத்துவிடும். தொழில் வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட தொடர்ந்து வேலை, வியாபாரம், வருமானம், அந்த வாடிக்கையாளர் மூலமாகவே ஓரளவுக்கு சம்பாரித்து நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் திடீரென்று வேறு ஒருவர் உங்களுடைய ஆர்டர்லாம் அவங்க வாங்கி அவங்க செய்வாங்க. அது நேரம் செய்யும். அது போல் அவங்கள தேனாக போவாங்க. அப்போ பெரிய இழப்பு. நீங்கள் பெரிய பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தி நிற்பீங்க. மாதமான வாடகை எவ்வளோ, கடை வாடகை எவ்வளோ, வீட்டு வாடகை எவ்வளோ, லோனு, இந்த லோன் அந்த லோன், பர்சனல் லோன், நிறைய லோன் இருக்கும், இஎம்ஐ இருக்கும், அதெல்லாம் சரியாக பண்ணியிருப்பீங்க. திடீர்னு ஒரு பாதிப்பு. சனி பகவான் அஷ்டமத்து சனி கடகராசிக்கு. இந்த சனி தசை அதே சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சிம்ம லக்னமாக இருந்து நீங்கள் சிம்ம லக்னமாக மேச ராசியில் சனி பகவான் இருந்தால், சிம்ம லக்னமாக இருந்து மேச ராசியில் சனி பகவான் இருந்தால், நீச்சம் பெற்று இருந்தால், அது அந்த திசை உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும், நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும், செல்வங்களை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும். இப்போ குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய சக்திகளை கொடுக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் அதாவது எல்லா செல்வங்களையும், எல்லா சந்தோஷங்களையும், எல்லா மகிழ்ச்சிகளையும், பதவி உயர்வையும், உங்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சக்திகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை உங்கள் மனைவி கிட்டேயோ அல்லது கணவன் கிட்டேயோ அல்லது கூட பிறந்தவங்ககிட்டயோ, இல்லை நீங்கள் வேலை செய்கிற முதலாளி இல்லை நண்பர்கள், இப்படி அவங்ககிட்ட நீங்கள் பேசி ஒரு வார்த்தை நீங்கள் ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா, அந்த வார்த்தை, அவங்க பேசிய வார்த்தை வெயிட் பண்ணும். நீங்கள் என்ன பேசுவீங்க, உங்களை தாக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து போரிட காத்து கொண்டிருக்கும். அதனால் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்கள். எதை செய்தாலும் யோசனை செய்து 1க்கு 4 முறை உங்களுக்கு யாழ் வெல்விசரோ
உங்களுக்கு நல்ல உண்மையிலேயே இன்றைக்கி யார் வெளியே சென்று தெரியாது, கூடவே இருந்து குழி பறிப்பாங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இரு ராசிகளும் இந்த ஜென்மத்தில் ஒரே வீட்டில் இருந்தால் ஒரே அதாவது அம்மா பிள்ளையாக, அப்பா பிள்ளையாக, பிள்ளைகளாக, மகள்களாக, மகன்களாக, கணவன் மனைவியாக இருந்தால் இந்த நேரம், அதாவது சார் எங்கள் வீட்டில் வந்து நானும் என்னுடைய மனைவியும் கடகராசி கன்னிராசி, அல்லது என்னுடைய மகன் கன்னிராசி கடகராசி, ஆனால் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து இது மாதிரி சொல்கிறீங்களே. இது எப்பொழுதுமே அதே பிரச்சனை, அதே சங்கடத்தையும் சர்ச்சையும் பிரச்சனைகளும் கொடுக்காது. சில சமயங்களில் யோகத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், செல்வங்களை கொடுக்கும், தங்க நகைகளை கொடுக்கும். ஆனால் உங்கள் சுயஜாதகம் பாதிக்கப்படும் பொழுது இது வந்து பொது பலன்கள் மட்டுமே. சுயஜாதகம் பாதிக்கப்படும் பொழுதுதான் பிரச்சனைகள் தாமாக தேடி வரும். இன்னொரு மூன்றாம் நபர் மூலமாக உங்களுக்கு சிக்கல் தாமாக தேடி வரும். எனக்கு ஒரு நேயர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தார், மிதுன ராசிக்கும் மகர ராசிக்கும் போட்டிருந்தார். சார், நானும் என் மனைவி நல்லா தான் வாழ்ந்துருந்தோம், 2 மாதமாக பிரிஞ்சிருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லை சார், நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். என் மனைவியோட தம்பி மகர ராசி, அதனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருக்காரு. இது போல் யாராவது உங்களுக்குள்ளே எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, அப்போ ஏதோ ஒன்று வந்து உங்களை வந்து ஏற்றி விடுவாங்க, சொல்லி விடுவாங்க. அப்போது வந்து ஐயோ நம்ம இவ்வளோ நம்பணுமே, இவங்க வந்து நமக்கு துரோகம் செய்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற அவங்கக்கிட்ட அதுவரை அவங்களிடம் நெருங்கி பழகி கொண்டிருந்த நீங்கள், இந்த கிரகங்கள் அந்த சனி புத்தி, ஜென்மகுரு, அஷ்டமத்து சனி, நேரம் சரியில்லை, கிரகங்கள் சாதகமாக இல்லை, இது போன்ற நேரங்களில் அது போன்ற அந்த வேலைகளை செய்யும். மற்றபடி வந்து எல்லா நேரமும் வந்து ஒரு தாய் வயிற்றில் வந்து கடகராசி பிறக்கும், சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பாங்க, எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களும் பிறப்பாங்க. மிதுன ராசி, மேச ராசி, மீன ராசி, மகர ராசி, கும்ப ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, துலா ராசி, கன்னிராசி, அப்படியே எல்லாரும் பிறப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் அது மாதிரிலாம் இருக்காது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எங்கள் அப்பா நாங்களே பிறந்தது பார்த்திங்கன்னா நாங்கள் 7 பேர் பிறந்திருக்கோம். எங்கள் அப்பாவோட அவங்களுடைய கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 13 பேர். எங்கள் மாமனார் வீட்டில் பிறந்தவங்களை பார்த்தா 13 பேர். அப்போது 12 ராசிக்காரங்க அதில் வந்துடுவாங்க. அதனால் வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ தான் வந்து மக்கள் தொகை அதிகமாகி போச்சு. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில் வந்து ஒரு குழந்தைய, ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய சரியாக படிக்க வச்சு அதுங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறதுக்கே போராடணும். அப்படி நீங்கள் வந்து சில பேர்கள் பார்த்தீங்கன்னா, சார் நான் நல்லா தான் சார் செஞ்சேன், என்னுடைய மகனுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன் சார், கல்யாணம் ஆச்சு சார், மருமகளோடு சேர்ந்துன்னு என்னை வந்து நான் அவ்வளோ செஞ்சேன் சார், அத்தனை நகையெல்லாம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இடம் வாங்கி எல்லா நகையும் போட்டேன் சார், ஆனால் வந்து என்ன குறை கண்டு எங்கள் சொந்தக்காரங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு கேட்கக்கூடாத பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டு அப்பா அம்மா வீட்டுக்கே வரதில்லை சார் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. இது போன்ற இது காரணம் கிரகங்கள் தான் செய்யும். அதாவது மனிதர்களை மிரட்டுபவர்கள் கிரகங்கள் அல்ல. சரியான நேரம் இல்லாத பொழுது நன்றி விசுவாசங்களை மறந்துவிட்டு மனிதர்கள் தான் உங்களை துன்புறுத்துவார்கள். மனிதர்கள் தான் உங்களை வந்து நீங்கள் கெட்டு போகிறதுக்கும், நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணு பொறுக்காது, நீங்கள் பாதிக்கணும்னு சொல்லி அவங்க சதி செய்வாங்க. மனிதர்கள் தான் மிரட்டுவாங்க. கிரகங்கள்லாம் மிரட்டாது. கிரகங்களுக்கும் மனிதனுக்கும் என்னங்க சம்மந்தங்குது? எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் மேலே வந்து ஒவ்வொரு கிரகங்களும் போயின்னு இருக்குது. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தூசி கூட கிடையாது அதோட. ஆனால் அந்த கதிர்வீச்சு ஒவ்வொன்றாக நம்ம பூமியில் பதியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிறைய யூடியூப்பில் பார்க்கலாம். ஒரு மேலேருந்து அப்படியே ஒரு சுழல் மாதிரி வெள்ளையாக வந்து கடலுக்குள்ளே போகுது சுழல். அப்போது எப்படி சக்தி அது எப்படி உள்ளே போகுது? அப்போது எல்லா கிரகங்களோடும் கதிர்வீச்சு மனிதன் உடம்பில் இறங்கும். அதன் மூலமாக தான் நல்லா புருஷன் நல்லா இருந்தவங்க சண்டை போட்டுப்பாங்க, டைவர்ஸ்
போவாங்க. திடீர்னு நல்லா நடந்து கொண்டிருந்த வியாபாரம் கடனாகும், நிம்மதி கெடும். நல்லா இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் கெடும், பாதிப்புகள் வரும். சுற்றி நிம்மதியோடு இருந்தாங்க போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. என்னமோ தெரிலங்க, இப்போ திடீர்னு வந்து எல்லாருமே என்னை சுற்றி எல்லாம் பகையாக இருக்குது, நான் நடுத்தரில் நிற்கிறேங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் கடவுள் வழிபாடுகளை மேற்கொண்டு உங்கள் முயற்சிகளை செய்யுங்கள். யார் உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களை பற்றி அவங்க இப்படி சொன்னாங்க உங்களுக்கு சொன்னாங்கன்னா அதை வந்து இந்த காதில் வாங்கி இந்த காலை விட்டுடுங்க. அதை நீங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் அங்கே பிரச்சனை பிறக்கிறது. பிரச்சனை பிறப்பது அப்படி தான். ஒரு வார்த்தை மூலமாக பிரச்சனை வரும், ஒரு செயல்பாட்டு மூலமாக ஒரு பிரச்சனை உருவாகும். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு கிட்டத்தட்ட பாம்பு உட்கார்ந்துக்கிண்டு அப்படியே கன்னிராசி குடும்பங்கள்லாம் ரொம்ப கதற வைத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் மாறும், இந்த நிலை மாறும். மாறியவர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் இருக்கிற இதே இடத்துல 4வது பில்டிங்கில் இருக்கிறவர் வந்து கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள். போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பாதிப்பு, நிறைய பண கஷ்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 33 வயசு தான் ஆகுது. அவங்க அப்பா போன வருஷம் தவறிட்டார். இன்றைக்கி இதே இடத்துல 6 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கியிருக்காரு. நான் சொல்கிறது வந்து சவுகார்பேட்டை, சென்னையில் வந்து எவ்வளோ பணம் அது மாதிரி வாங்கியிருக்காரு. 1க்கு 3 வீடு இருக்குது. நம்ப முடியுமா? உங்களுக்கு யாராவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வாங்க, அவரை கூப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி நிறைய பேர் நல்லபடியாக இருக்கான். பாதிச்சதெல்லாம் உண்மை, கஷ்டப்படுறவங்களாம் உண்மை. உங்களுடைய எல்லா ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள், செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, சந்திரன், இது எங்கெங்கே இருக்கோ, எந்தெந்த பாவங்கள் இருக்கோ அப்படி தான் அதற்கேற்றாப்போல் தான் வாழ்க்கையில் நல்லது கெட்டது வரும். 2ஆம் வீட்டில் கேது இருந்தால் குடும்பத்தில் ஏதாவது யார் மூலமாக நிம்மதி கெடுத்து கொண்டே இருப்பார்கள். 2இல் அதாவது ராசியில் கேது இருந்தாலும் தனஸ்தானத்தில் கேது இருந்தாலும் ஏதாவது வகையில் உங்களுக்கு நிம்மதி இழக்க செய்யும். ஒரு சில பேர்களுக்கு பய உணர்வு இருக்கும். லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள், எல்லா கஷ்டங்கள் நீங்கும். பதவி உயர்வு கிடைக்க குரு பகவானை வழிபடுங்கள். குழந்தை பாக்கியம் உண்டாக சென்னை சூளை அங்காள பரமேஸ்வரி அன்னையை வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள். சனி தோஷம் நீங்க மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுங்கள். ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். நல்ல கல்வி படிப்பு எல்லாம் வர அன்னை சரஸ்வதி தேவி வழிபடுங்கள். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு தெய்வங்குது. உடம்பு ஆரோக்கியம் பெற காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயில் சென்று வழிபடுங்கள். அந்த காலத்தில் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அந்த கடவுள்களை வழிபடுங்கள். நிச்சயம், அதாவது உங்களால் அங்கே போக முடியலாலும் அந்த கடவுளோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு வீட்டில் தீபம் ஏற்றுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். கன்னியா ராசிக்கும் கடகராசிக்கும் ஒன்றாக இருந்தால் பெருசாக ரொம்ப வந்து ஒரு பாதிப்பெல்லாம் இருக்காது. சில கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சில திசைகள் இதெல்லாம் மாறும்போது இப்போ அஷ்டமத்து சனி நிச்சயமாக போலீஸ் ஸ்டேஷன், அஷ்டமத்து சனியும் 7.5 சனியும் ஜென்ம குருவும் ஜென்ம ராகுவும் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், அடுத்து வந்து பஞ்சாயத்து, உதவாதவங்கெல்லாம் உங்களை பற்றி உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி சூழல் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் கஷ்டம், கடன், அவமானம், அசிங்கம், கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, வீட்டில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு உடம்பு சரியாமல் போவோம், ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிம்மதியை கெடுக்கும் நேரம் தான் அஷ்டமத்து சனி, ஜென்ம குரு. இதெல்லாம் இப்போ கன்னியா ராசியை பொறுத்த மட்டும் இந்த வக்ர பெயர்ச்சி கடகராசிக்கும் கன்னியா ராசிக்கும் நன்மையே செய்ய வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். வாழ்க வாழ்க. வணக்கம்.